90s கிட்ஸ் நம்ம எல்லாருமே மின்னலே படத்தை பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணியிருப்போம். அந்த மின்னலே படத்தை நம்ம ரீவாட்ச் பண்றதுக்கு கௌதம் மேனன் காரணமா இருக்கலாம், மாதவன் காரணமா இருக்கலாம், அந்த படத்துல நல்லாவே காமெடி பண்ண விவேக் அவர்கள் காரணமா இருக்கலாம், இல்ல ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட மியூசிக் கூட காரணமா இருக்கலாம். ஆனா நான் மின்னலே படத்தை ரீவாட்ச் பண்ணதுக்கு எக்கனாமிக்ஸ் தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, கேம் தியரி ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல சீப் டாக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. சீப் டாக் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம ஆப்போசிட் பர்சன் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆக போறோம் அப்படிங்கிற போது ஆப்போசிட் பர்சனுக்கு நம்ம அட்ராக்டிவா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நாம சொல்ற சின்ன சின்ன பொய்கள் தான் இந்த சீப் டாக் அப்படின்னு கேம் தியரி எக்கனாமிக்ஸ் சொல்லுது. இந்த கேம் தியரி எக்கனாமிக்ஸ்ல சீப் டாக் அப்படிங்கிறது எவ்வளவு சின்னது பெருசு அப்படிங்கறத பொறுத்து ஒரு ரிலேஷன்ஷிப் சஸ்டெயின் ஆகிறது இல்ல அப்படின்னு டேட்டிங் அண்ட் எக்கனாமிக்ஸ் ரிசர்ச் பண்ண எக்கனாமிக்ஸ் சொல்றாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்க 80 kgs இருக்கீங்க, பட் 75 kgs சொல்றீங்க. அது ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனா அந்த ஒரு பர்சன் உங்களை மீட் பண்ற அந்த ஆப்போசிட் பர்சன் அது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் சஸ்டெயின் ஆகாது. அப்போ இது ரொம்பவே ஒரு சப்ஜெக்டிவான விஷயம். இங்க சின்னது பெருசு அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எந்த மாதிரி அந்த பர்சன் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பொய்ய அவங்க பர்சீவ் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த ரிலேஷன்ஷிப்போட சஸ்டைனபிலிட்டி இருக்கு அப்படின்னு இந்த சீப் டாக் கான்செப்ட் சொல்லுது. அதே மாதிரியே மின்னலே படத்துல மாதவன் அவர்கள் தன்னை ராஜேஷ் அப்படின்னு பொய் சொல்லிட்டு ரீமாசனை தன்னோட ரிலேஷன்ஷிப்ல வின் பண்றதுக்கு பல முயற்சிகள் எடுப்பாரு. பட் கிளைமேக்ஸ்ல எல்லாத்தையும் மீறி அவங்க சேர்ந்துருவாங்க அப்படின்னு கௌதம் மேனன் காட்டுவாரு. ஆனா பெரும்பாலான சூழல்கள்ல சீப் டாக்கோட இம்பாக்ட் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிடும். அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் திரும்பி வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே மினிமல் அப்படின்னு டேட்டிங் அண்ட் எக்கனாமிக்ஸ் ரிசர்ச் பண்ண பல எக்கனாமிக்ஸ் கேம் தியரியை அப்ளை பண்ணி இதை சொல்லியிருக்காங்க.